கேக்குறான் என் பொண்ணு, சொன்னியே அப்பா சீட்டு வாங்கி தரேன்னு, ஒன்னாவது தானே நான் வந்து ஸ்டேட் போர்டு படிச்சேன், இப்போ ஸ்டேட் போர்டு படிச்சு நல்லா பார்த்துட்டேன், இப்போ எனக்கு மெடிசன் சீட் வாங்கி தரேன். கலைஞர் எவ்வளவு பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, எங்க அப்பா எவ்வளவு பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, எங்க மாமா ஸ்டாலின் எவ்வளவு பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, நானே மந்திரியா இருக்கும்போது எவ்வளவு பேருக்கு நான் சீட் வாங்கி கொடுத்துருக்கேன். என் பொண்ணுக்கு நான் வாங்கி தர மாட்டேனா? என் சொந்த மகளுக்கு என்னால் ஒரு மருத்துவ படிப்புக்கு எதிர்ப்பு இருக்க முடியாதுகளே, என் இயலாமையை பார்த்து கண்களையே நின்றேன். நீட்டை பத்தி எப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு தயாநிதிமா என்ன பண்றாரு, கலைவாணர் அரங்கத்துல போயிட்டு ஸ்டேஜ்ல பேசுறாரு, என் பிள்ளைங்களுக்கு கூட மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, நான் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி சீட்டை வாங்க முயற்சி பண்ணேன்னு. இந்த இன்ஃபுளுன்ஸ் என்கின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்ட மாணவனுக்கு தான் மருத்துவ சீட் என்பதற்காக வந்ததுதான் நீட். மருத்துவ சீட்டை உருப்படியா வாங்கறதுக்காக வந்த நீட்டு. ஆனா அதை கூட பாருங்க, தயாநிதிமாறன் மேடை ஏறி பெருமையா கலைவாணகத்தை பேசுறாரு, என் பிள்ளைங்களுக்கு சீட், பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கல சீட்டு கிடைக்கல, அதுக்கு இருக்கு நீங்க நீட்டை குறை சொல்றீங்க.